பாட்டி எங்கப்பா? பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. ஊர்ல இருந்து திடீர்னு ஃபோன் வந்துச்சு. அவசரமா பாட்டி போக வேண்டிய கட்டாயம். இன்னொன்று தெரியுமா, அவங்களுக்கு போக மனசே இல்லை. அப்புறம் போகலன்னா வேலை கெட்டு போயிடும்ட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் போகலான்னு தான் நினச்சாங்க. டைம் இல்லை, அதனால உன்கிட்ட சொல்ல சொல்லி கிளம்பிட்டாங்க. சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. எப்பப்பா? 1 or 2 வீக்ஸ்ல. ஏன்பா போய் சொல்றீங்க? பாட்டி வீட்டை விட்டு கோச்சிட்டு தானே போயிட்டாங்க. கோவம்லாம் இல்ல, வந்துருவாங்க. அப்புறம் ஏன்பா நீங்களும் அம்மாவும் போய் கூப்பிட்டும் பாட்டி வரல? எனக்கு தெரியும்பா, நீங்க 2 பேரும் பாட்டியை பார்க்க தான் ஊருக்கு போனீங்கன்னு. ஷிவானி, பாட்டி மறுபடியும் போய் சொல்லாதீங்கப்பா. பாட்டி இனிமே வர மாட்டாங்க. அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. ஷிவானி, பாட்டி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்பா நான் அழைச்சிட்டு வரேன். அழுவாம நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பதான் பாட்டி வருவாங்க. என்ன சமாளிக்காதீங்கப்பா. எனக்கு பாட்டி உடனே வேணும். அழைச்சிட்டு வாங்க. ஷிவானி, பாட்டி கொஞ்ச நாள்ல வந்துருவாங்கடா. நீங்க பேசாதீங்க. உங்களால தான் பாட்டி கோச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் பாட்டியை திட்டாம இருந்தா அவங்க என் கூடவே இருந்திருப்பாங்கல்ல. பாட்டி கோச்சிட்டு போலடா. எனக்கும் பாட்டிக்கும் எந்த சண்டையும் இல்ல. வினோ, விடு, நான் பாத்துக்கிறேன். பிரசாத், இவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு இது நேரம் இல்லை, அது அவளுக்கா புரியட்டும். நீ தூங்கு. பட்றா. சிவானி, உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ இப்படி உட்காந்து அழுகுறதால எதுவுமே மாற போறது இல்ல. நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால எதுவுமே செய்ய முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு சமாதானம் மட்டும்தானே சொல்ல முடியும். ஆனா பாட்டி திரும்ப வர மாட்டாங்கல்ல. பாட்டி வருவாங்க. மறுபடியும் மறுபடியும் நீ அப்பா அம்மா மாதிரி சமாளிக்கலான்னு பார்க்காத. அவங்க வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட பாட்டி தானே அவங்க. எனக்கு இருக்கிற கோவம் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அவங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அவங்க இல்லாம என்னால தூங்க கூட முடியல. இவங்க 2 பேர் நடுவுல தூங்கும் போது எனக்கு பயமா இருக்கு. கெட்ட கனவுலாம் வருது. ஆனா பாட்டி கூட தூங்கும் போது நான் தைரியமா கட்டி பிடிச்சு தூங்குவேன்.
அவங்க என் அம்மா மாதிரி கால் போட்டு தட்டி விட மாட்டாங்க. அவங்கள விட்டு நகர்ந்து போகாதபடி என்னை இறுக்கி அணைச்சிட்டு தான் தூங்குவாங்க. சிவானி, உன்னால எப்படி பாட்டியை பிரிஞ்சு இருக்க முடியலையோ அதே மாதிரி தான் பாட்டிக்கும். நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ற, ஆனா பாட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள மட்டும் தப்பா நினைக்காத. நான் அவங்கள தப்பா நினைக்கலையே. அவங்க மேல எனக்கு கோவமே என்னை ஏன் விட்டு போனாங்கன்னு. அவங்க என்னை விட்டு போயிட்டா நான் அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுடுவேனா? எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். சரி, அம்மா தான். இனிமே அழாம அம்மா கூட தான் படுத்துக்கணும். அவங்க 2 பேர் நடுவுல என்னை பயந்துகிட்டு படுக்க சொல்றியா? என்னால முடியாது. அம்மா ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சு என்னை செய்ய வச்சு சந்தோஷமாயிக்கிட்டே இருக்காங்க. என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்தாதான் என் நிலைமை புரியும். புரிய வைக்கிறேன். இனி நீ சொல்ற மாதிரி நான் அலறது யூஸ் இல்லை. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சிவானி, தேவையில்லாம நீ அவங்க கூட பிரச்சனை பண்ணாத. எந்த விஷயத்துலயும் அவங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். சாப்பிடுனா சாப்பிட முடியும், ஓடுனா ஓட முடியும். ஆனா ஸ்கூல் விஷயத்துல படின்னு என்ன உட்காந்து அடிச்சிட்டு இருந்தாலும் மண்டையில ஏறினா தானே. இனிமே ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன். பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவேன், அதே பேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவேன். கிளாஸ் நடக்கிறத கவனிக்க கூட மாட்டேன். அப்ப எல்லாரும் சிவானி எப்படி இருக்கான்னு என்ன கேட்க மாட்டாங்கல்ல, கால் தி பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்து அவமானப்படுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. சிவானி, நீ படிப்பு மேல உன் கோவத்தை காட்டுறது ரொம்ப தப்பு. நான் படிப்பு மேல காட்டலையே, எல்லாம் படிப்பேன். ஆனா வெளியில காட்ட மாட்டேன். எக்ஸாம் பேப்பர்ல எழுத மாட்டேன். என்னால அவங்கள பழி வாங்க முடிஞ்சது இது ஒரு விஷயம் மட்டும்தான். அப்புறம் புரிஞ்சுப்பாங்கல்ல. வேணா சிவானி, நான் சொல்றது கேளு. பாட்டி இது ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியம், எனக்கு பாட்டி தான் முக்கியம். ஆனா பாட்டிக்காக அம்மா மேல கோவப்படாம இருக்க முடியாது. அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. சிவானி, மல்லி, உனக்கு நான் இப்ப பண்றது தப்பா தெரியும். ஆனா இப்ப எனக்கு வர வழி இல்ல. டேய் பாலா, இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணா, பேசுறாரு. காலைல ஜூஸ் வாங்கி கொடுத்தேன், குடிச்சாரு. டாக்டர் என்னடா சொன்னாங்க? உடனே ஆன்ஜியோ பண்றேன்னு சொன்னாங்க. அப்பதான் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வராதான். டேய், எப்படா பண்ணணும்னு சொல்றாங்க? பணம் தந்தா உடனே பண்றேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. எவ்வளோடா கட்டணும்? எப்ப கட்டணும்? உடனே 50,000 ரூபாய் கட்டணுமா. மொத்தமா டெஸ்ட் எல்லாம் சேர்த்து 4 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. 4 லட்சமா? ஆமாண்ணே. டேய் பாலா, அம்மா ஏதாவது பணம் வச்சிருக்காங்களாடா? அம்மா சேர்த்து வச்சிருந்த பணம் 20,000 ரூபாய் தான் இருந்துச்சு. அதுவும் ஹாஸ்பிட்டல் கட்டியாச்சு. இனிமே தானே ரெடி பண்ணணும். என்ன பண்றது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், அப்பாவை வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாமா? செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாவும் பார்த்துப்பாங்கடா. போன வாரம் கூட நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஒருத்தரோட அம்மாவை சேர்த்திருந்தாங்க. இப்போ ரொம்ப நல்லாயிட்டாங்கடா. டாக்டர் கூட அதானே சொன்னாங்க. ஆனா அம்மா பயப்படுறாங்க. அங்க போனா அப்பாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. சரிடா, பணத்துக்கு என்ன பண்றது? எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. பாலா, நான் ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ணி தரேன்டா. அதுக்கு மேல வெளியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா. நானும் ஒரு 20,000 ரூபா ரெடி பண்ணி தரேன்டா. எல்லாம் நம்ம பாய்ட்டு தான் வாங்கணும், கையில் எதுவும் கிடையாது. டேய் பாலா, ஏன்டா அமைதியா இருக்க? தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்ன? டேய், நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? டேய், இப்ப அப்பா என்னடா பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காங்கண்ணே.
அம்மா பக்கத்துல இருக்காங்க. சரிடா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் அப்புறமா வந்து பார்க்குறோம். தைரியமா இரு, எல்லாம் சரியாயிரும் பாலா. ம். ஏய் பாலா, இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவும் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. இந்தாடா இதையும் வச்சுக்கோ. அண்ணா அதான் இருக்குல்லண்ணே. டேய் இருக்கட்டும்டா, பணம் என்ன அழுகியா போக போகுது, வச்சுக்கோ. டேய், ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்கடா. நிறைய தேவைப்படும். டேய் சாப்பாடு எதுவும் வாங்கணும்னா ஃபோன் பண்ணி சொல்லுடா, நான் வந்து வாங்கி தரேன். அப்புறம் உங்க அம்மாவோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணே என்ன? இல்லண்ணே, அவங்க கூட தான் சண்டையில இருக்குல்ல. டேய், என்னதான் சண்டையா இருந்தாலும் இந்த நேரத்தில் உதவாமலா இருப்பாங்க. டேய், முதல்ல ஃபோன் பண்ணி சொல்றா. ஆமாண்டா பாலா, அவங்க கிட்ட சொன்னா பணம் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல. அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் பேச சொல்றா. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் கிளம்பட்டுமா? பாத்துக்க என்ன ஆ? வரேன். இந்த செயின் மோதிரத்தை பீரோ கீழே போட்டு வச்சிருக்க. இது முன்னாடியே பார்த்திருந்தா அப்பாவுக்கு தெரியாம வித்து வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. பரவாயில்லம்மா, ஒரு விதத்துல நடந்ததும் நல்லதுதான். இப்ப இந்த செயின் மோதிரத்தை என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட கொடுத்துடலாமா இல்ல நம்மளே வச்சுக்கலாமா? அத நீ வச்சிருந்தாலும் சரி, தூக்கி போட்டாலும் சரி, யாருக்கும் உதவாது. ஏமா? அது கோல்டு இல்லடா, கவரிங். எங்க போய் கொடுத்தாலும் வர்த்து கிடையாது. எப்படிமா சொல்ற? எனக்கு தெரியாதாடா, இது என் குடும்பத்து பழக்கம். தங்கம்னாலே அவங்களுக்கு கவரிங் தாண்டா. இதை வச்சுதான் எல்லாரையும் ஏமாத்துவாங்க. அதை தூக்கி கொண்டு போய் போடு. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி மட்டும் வைக்காத. சரிம்மா. உன் நோட்டை எடுத்து வை, மிஸ் வந்தனே நோட் கேட்பாங்க. ஏண்டி ஹோம்ஒர்க் நோட் எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா எழுதல. எழுதலையா? மிஸ் வந்தா கேட்பாங்களே, என்ன பண்ணுவ? எழுதலன்னு சொல்லுவேன். மிஸ் அடிப்பாங்க. அடிக்கிட்டோம். உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? பயப்பட போறது இல்ல. நீ எப்பவோ ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தானே வருவ. ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கலையா? கிளாஸ் பிடிக்கும், ஆனா எழுத பிடிக்கல, படிக்க பிடிக்கல. அப்பா அம்மாவை வர சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? சொல்லணும், சொன்னாதான் நான் நினைச்சது நடக்கும். ஏன் மிஸ் வராங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். சிட் டவுன். எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? எஸ். நோட்டு மட்டுமாச்சும் எடுத்து வச்சுக்கோ. இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணாத பிரகஸ்பதி எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க. ஏன் ஹோம்வொர்க் செய்யல? மிஸ் நான் நேத்து வரல மிஸ். என்ன ஹோம்வொர்க் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது மிஸ். லீவ் லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன் மிஸ். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் லீவ் போட்டுருவீங்க. அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்க கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லுவாங்க. போய் உட்கார் போ. நீங்க வா. உனக்கு என்ன, நீயும் ஹோம்வொர்க் எழுதாதவங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? என்ன ரீசன் வச்சிருக்க? உடம்பு சரியில்லையா? இல்ல மிஸ். அப்புறம் ஏன் ஹோம்வொர்க் எழுதல? ஏதாவது ரீசன் சொல்லு. இப்படியே நின்னுட்டு இருந்தா வர வர
நீ நடந்துக்கிறதே சரியில்லை. கிளாஸ்ல கவனிக்கிறது இல்ல, ஹோம்ஒர்க்கே எழுத மாட்டேங்கிற, கேள்வி கேட்டா பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, உங்க பேரண்ட்ஸ் எதையுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. வர சொன்னா வந்து கதைய கேட்டுட்டு போற மாதிரி கேட்டுட்டு போறாங்க. இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. இங்க பார் சிவானி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடும். இனிமே இப்படி நடந்துக்கிட்டேனா நான் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்க அப்பா அம்மால வந்து பதில் சொல்லணும். சொல்ல மாட்டேன். யூ வாண்ட் ரீசன்? இனிமே இப்படிதான் ஹோம்ஒர்க் செய்யாம வருவேன். வெயில் தாங்க முடியலண்ணே, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம். பேசுங்க. ஹலோ மாமா, நான் பாலா பேசுறேன். டேய் பாலா, எப்படா இருக்க? உனக்கு அது மாமா ஞாபகம் இருக்க? ஆமா, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? மாமா மாமா டேய் பாலா, என்னடாச்சு? மாமா, அப்பாக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அப்பாக்கு என்னடாச்சு? ஹார்ட் அட்டாக், ஆன்ஜியோ ஏதாவது சொல்றாங்க. அப்பா இன்னும் கண்ணு திறந்து பார்க்கல மாமா. அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? வலசரவாக்கத்துல ஆர்கே ஹாஸ்பிட்டல். பாலா அழாதடா, அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா கூடிய சீக்கிரம் நல்லபடியா குணமாயிடுவாரு. மாமா சீக்கிரமா அங்க வந்துடுறேன். நான் இருக்கேன்டா, கவலைப்படாதடா. நீ அப்பாவை பார்த்துக்க, அம்மாவுக்கு தைரியம் சொல்லு. மாமா வந்துடுறேன். நான் எப்ப அடுப்பட்டாவது அப்பாவை காப்பாத்திடுவேன்டா. என் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாத்திடுவேன். சரி மாமா. நீ அழாத. மாமா வந்துடுறேன். சரியா? சிவானி, என் கூட பேச மாட்டியா? இவ்ளோ நாளா நான் உன்னை பார்க்க வரலன்னு என் மேல கோவமா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க இருந்து போ. சிவானியோட மனநிலை யோசிச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பெரியவங்க நம்மளாலேயே சில விஷயங்களை மனசுல இருந்து எடுக்க முடியாது. அவ சின்ன பொண்ணு, பாட்டி மடியிலேயே தூங்கி அவங்க கையாலேயே சாப்பிட்டு பழகிட்டா. இப்போ அவங்க இங்க இல்லாததுக்கு ரொம்ப வருத்தப்படுறா. அவகிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. போனதுல இருந்து அமைதியாவே இருக்கா. பிரசாத், நீ வேணா வினோதினி அம்மா கிட்ட மறுபடியும் பேசி பாரு. இல்லைண்ணே, அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்க எடுத்திருக்க முடிவும் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா சரின்னு தான் தோணுது. என்ன சரின்னு தோணுது? அப்படி என்ன பெரிய கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டேன். ஒரு அம்மாவா என் பொண்ணு என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? அதுக்கு நீ உங்க அம்மாவை அழைச்சிட்டு வராம இருந்திருக்கணும். சிவானி அவங்க கூட சேர்க்காம இருந்திருக்கணும். எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டா. பிரசாத், இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. இது ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை பிரச்சனை. நீங்க போடுற சின்ன சின்ன சண்டை கூட அவ மனநிலையை இன்னும் பாதிக்கும். கொஞ்சம் தான் பொறுமையா இரு. அண்ணா, நம்ம சிவானிய டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் கன்சல்ட் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னு கேட்போம். பிரசாத், இது மருந்தாலேயோ டாக்டராலேயோ குணப்படுத்துற விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு சிவானிக்கு எதுவும் ஆகல. அவகிட்ட அன்பா இருந்தாலே பழைய நிலைமைக்கு மாறிடுவா. இப்போ உங்க 2 பேராலையும் தான் அவளை மாத்த முடியும்.
அண்ணே, சிவானி அம்மானாலே டென்ஷன் ஆகுறா. என்கிட்ட அன்பா பழகுவா. ஆனா அவ மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்ல மாட்டா. இந்த நிலையில அவ எங்க 2 பேர்கிட்டயும் அன்பா இருக்க மாட்டானே. எனக்கு ஒரு வழி தோணுது மாமா. சூர்யாவோட பழகுனா கொஞ்சம் மாறுவான்னு தோணுது. அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஃப்ரீயா பேசிப்பாங்க. போக போக நடந்த எல்லாத்தையும் மறந்து எங்ககிட்டயும் அன்பா பேச ஆரம்பிச்சிடுவா. ஆமா, அவளுக்கு இப்ப தேவை மனசை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு ஆள். அது சூர்யாவா இருந்தா சரியா இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. நான் ஒன்று பண்றேன். தினம் அவனுக்கு ஸ்கூல் விட்டதும் சாயங்காலம் இங்க கொண்டு வந்து விட்டுறேன். சிவானியும் ஸ்கூல் போயிட்டு வந்துருவா. அவன் கூட விளையாடட்டும். அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீங்க அவளை எந்த விஷயத்திலையும் தடை சொல்லாதீங்க. எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும். கொஞ்ச நாள் உங்க வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு உங்க கவனமெல்லாம் சிவானி மேல இருக்கட்டும். அப்பதான் அவளுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். பிரசாத், உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ம். நீ பிசினஸ்ல பெருசா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா குடும்பம் நில குலைஞ்சதுன்னா நீ சம்பாதிச்ச பேரையும் புகழையும் வச்சு இதெல்லாம் சரி பண்ண முடியாது. பிசினஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவனத்தை சிவானி மேல காமி. வினோ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு. உனக்கு பிசினஸ் சம்பந்தமா எல்லாமே தெரியும். அதே மாதிரி குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. பிசினஸ்ல போட்டி போடுறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனா குடும்பத்துக்குள்ள போட்டி போடுறது நல்லது இல்லம்மா. கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கோ. விட்டு கொடுத்து வாழ்றதை விட சந்தோஷம் வேற எதிரியுமே இல்லம்மா. இன்னைக்கு சிவானிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். அவ பாட்டி இல்லைன்னா என்ன, நம்ம அம்மா இருக்கா அப்படிங்கிற நினைப்ப அவன் மனசுல நீங்க வர வச்சிருக்கணும். ஆனா நீ பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பாட்டி கிட்ட இருந்தா நல்லதுன்னு ஒரு ரீசனை சொல்லிட்டு போயிட்ட. இப்ப அவளால பாட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏத்துக்க முடியல. மறுபடியும் இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துட்டு நகர்ந்தரலான்னு மட்டும் நீ யோசிக்காத. அவளோட தனிமை இன்னும் நிறைய பிரச்சனையை தான் உருவாக்கும். சிவானி, அப்பா, சிவானி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாப்பா, விளையாடவும் மாட்டேங்கிறாப்பா. டேய், தினமும் சாயங்காலம் நீ சிவானியோட விளையாடாதான்டா போற. கவலைப்படாத. சரி பிரசாத், நான் கிளம்புறேன். வினோ, நான் வரமா? ம். வா போலாம்.